இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு மற்றபடி முன்னாடி அரசாங்கத்தில் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அந்த உங்க பஞ்சாயத்துலயோ உங்க ஊர்லயோ இல்ல அரசாங்கத்தின் சார்பிலையோ இது இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு உங்களுக்கு யாராவது ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்களா? நீங்க எதுக்கும் மேடுக்கு போயிடுங்க, இல்ல இந்த முகாம்ல போய் இருந்துருங்க, அது பெட்டர் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? அதாவது இந்த ஆத்தோரமா இருக்கிறவங்க வந்து ஜாக்கிரதையா இருங்க, மாறி போயிருங்கன்னு சொன்னாங்க. ஓகே. ஆனா இந்த அவங்க சொன்னதை வந்து எல்லாம் மேட்டு பகுதியில போனாங்க. ஆனா அந்த மேட்டு பகுதி தான் அதிகமா போயிருக்கு, அதிகமா இருந்துச்சு. ஏற்கனவே எங்க ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாருமே தெரியும், அதிகமா மழை பெஞ்சா இப்படி ஒரு நிலச்சரிவு, மிகப்பெரிய நிலச்சரிவு வரும்னு தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தும் இந்த 4 மணிக்கு மழை கம்மியாயிருச்சு. மழை கம்மியாகி ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணது ஒரு 11:15 தான் மழை தொடங்குது. அந்த மழை வந்து ஒரு 12, 1 மணி வரைக்கும் மழை பெஞ்சு கரெக்டா 1 மணிக்கு ஃப்ளட்டு முடிஞ்சு மழையும் முடிஞ்சு. அதோட இப்போ நீங்க இருக்கக்கூடிய முகாம்ல உங்களுக்கு ஓரளவுக்கு வசதிகள் இருக்குதுங்களா? அவங்க சரியா கவனிக்கிறாங்களா? ஓரளவுக்கு இல்ல, அதிகமான வசதி பண்றாங்க. எங்க அரசாங்கம் வந்து எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க. மெடிசன்ல இருந்து சாப்பாடு, தங்குற வசதி, எங்களுக்கு ட்ரெஸ்ஸுல இருந்து எல்லாமே வந்து எங்க அரசாங்கம் வந்து அவ்வளவு பக்காவா பார்த்துட்டு இருக்காங்க. மத்திய அரசுல இருந்தும் மந்திரிமார் வந்திருந்தாங்க, மினிஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து எல்லாமே ஆறுதலா இருக்காங்க, எல்லாமே அது பண்றாங்க. ஒரு அந்த மற்றபடி ஒரு குறையும் இல்லை எங்களுக்கு. ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு சங்கடம், எங்க சொந்தக்காரவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆனா இனி எங்களுக்கு அந்த ஊருக்கு எங்களுக்கு இனி போக முடியாது. அதனால அரசாங்கம் எங்களுக்கு வந்து ஒண்ணுமே பணமோ எதுவுமே எங்களுக்கு தராட்டியும் எங்களுக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு குடிசையாவது அரசாங்கம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையில இருக்கோம். இப்ப நாங்க வந்து இப்பதான் பிறந்திருக்கோம், ஏன்னா எங்களுக்கு மறுஜென்மம். அந்த ஊருக்கு வேண்டாம், வேற ஊர்ல போக முடியாது மேடம். ஏன்னா வந்து வேற ஊர்ல எங்களை சேஃபா மாத்திட்டாங்கன்னா போதும். அந்த ஊர்ல பின்ன போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் இனி அடுத்த வருஷத்துல இந்த மாதிரி நடக்கும், ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா 2020 நடந்த அதே இடத்துலதான் இது மீண்டும் வந்திருக்கு. அப்ப இனியும் அது நடக்கிறதுக்கு உள்ள எல்லா வாய்ப்புமே இருக்கு. ஏன்னா எங்களுக்கு ஏன் போக முடியாதுன்னு சொன்னோம்னா எங்களோட 90% அங்க போயிருச்சு. எங்க ஆளுங்க எல்லாமே போயிட்டாங்க, கூட்டம், குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள், சகோதரிகள் எல்லாம் போயிட்டாங்க. இனி வந்து அங்க எப்படி நாங்க போக முடியும்? எங்களுக்கு போகவே முடியறதுக்கு போக வாய்ப்பு இல்லை. அது அரசாங்கம் தான் எங்களுக்கு பண்ணணும், கண்டிப்பா பண்ணி கொடுக்கணும், பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்போ ஒரு விஷயம் நிறைய மீடியால சொல்றாங்க சார், இப்போ நீங்க தான் அந்த ஊர்க்காரர், உங்களால பெட்டரா சொல்ல முடியும். கடந்த சில ஆண்டுகள்ல ஒரு 10-15 வருஷத்துல வயநாட்டுல ரொம்ப அதிகமான கட்டடங்கள் கட்டப்பட்டுருச்சு. அது வந்து ரொம்ப இயற்கையான ஒரு பகுதி, மலைப்பகுதி. அங்க ரொம்ப பர்மிஷன் இல்லாம அளவுக்கு மீறி பில்டிங்ஸ் வந்துருச்சு, ரோடு வந்துருச்சு. இதெல்லாம் வந்து சரியா அந்த மண் கரெக்டா இருக்கான்னு பார்க்காம கட்டிட்டாங்க, அதனாலதான் இப்படி நடக்குதுன்னு சிலர் வெளியில வந்து இப்போ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அப்படிதான் நடந்திருக்கா அவங்க ஊர்ல? இல்ல மேடம், அதாவது நான் சொன்னேன், நாங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வருது. அவ்வளவு அங்க இருந்தா இது ஸ்டார்டிங் ஆகி வருது. நீங்க சொன்ன மாதிரி கட்டடம், ரிசோர்ட் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் வந்து எங்க வீடுகள் பக்கத்திலே தான் இருக்கு. நாங்க எங்களை மக்கள் எங்கெங்க வாழ்றாங்களோ அந்த பகுதியில் அவங்கவுங்க சொந்த இடத்த ப்ராப்பர்ட்டியில அவங்க வந்து ரிசோர்ட்டு, சின்ன சின்ன ஹோம் ஸ்டே எல்லாம் வச்சிருக்காங்க. அதான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அங்க எதுவுமே நடக்கல. இது நடந்தது வந்து நாங்க எதிர்பார்க்காம எங்க வீட்டுல இருந்து, என்னோட வீட்டுல இருந்து ஏதாச்சும் ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வந்துச்சு. யாரையுமே அங்க ஒரு பில்டிங்குமே கிடையாது. அது ஃபுல்லா மேற்கு தொடர்ச்சி மலையை சேர்ந்தது. அது அங்க ஒரு பில்டிங்குமே கிடையாது. இல்ல, பட் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அந்த வயநாடு பகுதிக்கும் இப்போ இருக்கிற டெவலப்மெண்ட் அண்ட் டூரிசம் இது எல்லாமே வந்து அதிகரிச்சிருக்கு இல்லையா? அது ஒரு காரணம் சொல்றாங்க, அதை ஏற்கிறீங்களா நீங்க? டூரிசம் அதிகரிச்சிருக்கு, டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமாகவே வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல நடந்திருந்தா, மக்கள் அதிகமாக வசிக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருந்தா நம்ம அதை சொல்லலாம். ஆனால் இது மக்களுக்கும் எங்களுக்கும் இது நிலச்சரிவு வந்த இடத்துக்கு ரொம்ப தூரம் இருக்கு. ரொம்ப தூரம். அங்கிருந்து இவ்வளவு வரும்னு யாருமே எதிர்பார்க்கல, இவ்வளவு பெருசா வரும்னு எதிர்பார்க்கல. புரிஞ்சுக்கிட்டேன் சார். பட் இப்போ உங்களுக்கு பகுதி மக்கள் வந்து உயிர் பொழைச்சதே அந்த ரிசோர்ட் இருந்தனால தான் பகுதி மக்கள் உயிரே பொழைச்சாங்க. ஏன்னா அந்த ரிசோர்ட்டுக்காரவங்க தான் மக்களுக்கு ஆதரவு கொடுத்து விடிகிற வரைக்கும் அவங்கள சேஃபா பார்த்து இந்த கேம்புக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த ரிசோர்ட் இல்லைன்னா
அவங்களும் இறந்துருப்பாங்க. எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் அக்கா வீட்டில் வந்து 7-8 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ரிசோர்ட்டுக்கு தான் ஓடி போனாங்க. காட்டு வழியே இறங்கி அந்த ரிசோர்ட்டுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டாங்க. அந்த ரிசோர்ட் இல்லைன்னா அவங்க எல்லாருமே போயிருப்பாங்க. இது வரைக்கும் மரணம் அதிகமாக இருந்திருக்கும். ஓகே. ஸோ அவங்களால உங்களுக்கு அந்த ரிசார்ட்காரங்களால நன்மை தான் நடந்திருக்கு அப்படிங்கிறீங்க. பட் இப்போ உங்களுக்கு நடந்திருக்கு. உங்களோட ஃபியூச்சரை நினைச்சு பார்க்கும்போது இப்போ எப்படி இருக்கு? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நீங்க மட்டும் இல்ல, வயநாட்டில் நிறைய பேருக்கு உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருமே இழந்து நீங்க வந்து இருக்கிறீங்க. அடுத்து நீங்க செய்ய போற பணி என்ன, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம், நம்ம வீடு எங்க அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ள இருக்கா? உங்களுக்குள்ள என்ன மாதிரியான கருத்துக்கள் உங்களுக்குள்ள பரிமாறிக்கிறீங்க? என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? எங்களுக்குள்ள இப்போ நாங்கள் இங்கே உள்ளவங்க, எங்கள் பாக்கி உயிரோடு இருக்கவங்க எல்லாமே வந்து ஒரு 90% ஆளுங்களும் அங்கே போக வேண்டாம், நம்மளை வந்து அரசாங்கம் வந்து நம்மளை சேஃபாக ஒரு இடத்துல வைக்கட்டும், இனிமேல் நாங்கள் எப்போ அப்படி போகிறது அப்படிங்கிறதா இருக்கும். அது வந்து இனி அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது. மத்திய அரசும் மாநில அரசும் வந்து எங்களுக்கு இந்த இப்படி நாங்கள் இவ்வளோ இதுலேருந்து கஷ்டப்பட்டு மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கோம் பாக்கி உள்ள ஆளுங்க. இவங்களுக்கு வந்து மத்திய அரசும் மாநில அரசும் அப்பாவும் அம்மாவும் ஒரு பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு அப்பாவும் அம்மாவும் அவங்க குழந்தை பிறந்தா அவங்கள எப்படி வளர்த்து பெருசாக்குவாங்களோ அந்த மாதிரி அப்பாவும் அம்மாவும் என்ன மத்திய அரசும் மாநில அரசும் எங்களை வந்து பாதுகாப்பாங்க, எங்களை அவங்க தத்தெடுப்பாங்க. நாங்கள் இப்பயும் நம்பிக்கையில் தான் இருக்கோம் மேடம். அந்த நம்பிக்கையோடு இருங்க சார். நீங்கள்லாம் வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு பேரழிலேருந்து பிழைச்சி வர்றது அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய வரம், அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். உங்களுக்கு அந்த மறுஜென்மம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, அது கிடைத்திருக்கிறத கண்டிப்பாக அரசாங்கங்கள் உங்களுக்கு உதவுவாங்க. அதை நீங்களும் சரியாக பயன்படுத்திப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்பிக்கையோடு இருங்க. எங்களோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. சரி மேடம். மேடம் அப்புறம் ஒரு விஷயம் மேடம். சொல்லுங்கள் சார். ஹலோ மேடம், கேட்குதா மேடம்? எஸ் சார். அதே மாதிரி தமிழகத்திலிருந்து நிறையா உதவிகள் தமிழக அரசாங்கம் எங்களுக்கு நிறையா பண்ணியிருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன். எங்ககிட்ட டிவி ஒன்றுமே இல்லை, எல்லாம் சொன்னதுனால நான் கேள்விப்பட்டிருக்கோம். தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எங்களுக்கு உதவி செய்த அனைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் எங்களோட நன்றி நன்றி சொன்னால் ஆகாது. எங்களுக்கு உதவி கொண்ட அண்டை மாநிலமான கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இவங்க எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு தந்தி சேனலுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நம்பிக்கையை விடாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. சூர்யா அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, தூத்துக்குடியில் ஆரம்பித்து இப்போ வயநாடு வரைக்கும் IMD ஃபோர்காஸ்ட் சரியா இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? ஏன்னா நம்ம விலை மதிக்க முடியாத உயிர்கள் இதுக்கு பலியாகுது. கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆன்சர்ஸ். இப்போது இந்த நிகழ்வில் வந்து கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் அப்படின்ற IMD ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதே ஒரு மெட்ராஸ் மாதிரி பகுதியில் 20 சென்டிமீட்டர் மழை அப்படின்றது வேறு, வயநாடு மாதிரி பகுதியில் 20 சென்டிமீட்டர் அப்படின்றது வேறு. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தமாக இந்தியா முழுக்க நடந்த அந்த நிலச்சரிவுகளில் 60% நிலச்சரிவுகள் கேரளா மாநிலத்தில் மட்டும் நடந்திருக்கு. இந்தியாவிலே மொத்தம் 30 மாவட்டங்கள் தான் இந்த நிலச்சரிவு ப்ரோன் மாவட்டங்கள் அப்படின்னு மத்திய அரசால் வகைப்படுத்தப்படுது. அதில் 10 மாவட்டங்கள் கேரளா மாநிலத்தில் மட்டுமே வருது. இப்போ நம்ம பின்னாடி போய் பார்க்கும்போது 2011 மாதவ் கட்கில் அப்படின்னு சொல்கிற ஒரு எக்காலஜிஸ்ட் தலைமையில் ஒரு குழுவை அப்போ இருந்த மத்திய அரசாங்கம் அமைத்து பெரிய எதிர்ப்பு வந்தது. பெரிய எதிர்ப்பு வந்தது. அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. அடுத்தது 2013 அப்போ அங்கே காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யும்போது கேரளா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை வந்து இதை பற்றி ஒரு ஸ்டடி பண்ண சொல்லி ஒரு ரிப்போர்ட். இப்போ கட்கில் ரிப்போர்ட்டுக்கு அப்புறமா கஸ்தூரி ரங்கன் அவர்களுடைய ரிப்போர்ட், இது எல்லாத்தையுமே கூட நம்ம விட்டுடலாம். 2020 இதே டிசாஸ்டர் ஸ்டேட் அத்தாரிட்டி வந்து திருப்பி ஒரு ரிப்போர்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வயநாடில் இப்போ இந்த சம்பவம் நடந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய 4000 குடும்பங்கள், இந்த 4000 குடும்பங்களும் இல்லீகல் என்க்ரோச்மெண்ட்ஸ்னு அந்த ரிப்போர்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இது பட்டா இல்லாமல் அவர்கள் வந்து ஆக்குப்பை பண்ண இடங்கள். இந்த 4000 இடங்களையும் எவாக்குவேட் பண்ணி வேறு இடத்துல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் 2020 சொன்ன ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அந்த வருஷமே அசம்பிளியில் அப்போ கேரளாவில் என்விரான்மெண்ட் மினிஸ்டராக இருந்த கே ராஜு, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிலீஜியஸ் ப்ரெஷர்னால எங்களால் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, நாங்கள் ஒத்துக்கிறோம், அதெல்லாம் பிரச்சனைக்கு உட்பட்ட பகுதிகள் தான், அதை எவாக்குவேட் பண்ணணும் தான், ஆனால் எங்களால் பண்ண முடியலன்னு அசம்பிளியில் ஸ்டேட் ஃப்ளோரில் அவர் வந்து கன்ஃபஸ் பண்ணுறார். இன்னும் ஒன்று பிடி தாமஸ் அப்படின்ற இடுக்கி பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பியாக இருந்தார், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். 2009 to 14
தொடர்ந்து இந்த இல்லீகல் என்க்ரோச்மெண்ட்ஸ் இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் அதை பற்றி பேசிக்கிட்டே வந்தார். அங்கே பண்ணக்கூடிய கமர்ஷியலைசேஷனை எதிர்த்துட்டே வந்தார். 2014 அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கப்படவில்லை, ஏன்னா அவர் ரொம்ப அகெயின்ஸ்டாக இருந்ததுனால. இப்போ 2021 டிசம்பர் மாதம் அவர் வந்து தவறி போயிடுறார். அப்போது உம்மன் சாண்டி அவர்கள், காங்கிரஸ் மூத்த தலைவர், அவர் அந்த கண்டலன்ஸ் மீட்டிங்கில் என்ன சொல்கிறாருன்னா, இவர் எம்பியாக இருந்தப்போ நான் வந்து இந்த மாநிலத்தில் முதல்வராக இருந்தேன், அவர் சொன்ன விஷயங்கள் என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அகெயின் சேம் காரணம், ரிலீஜியஸ் குரூப்ஸ், பொலிட்டிக்கல் குரூப்ஸ் எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.